எங்கள் அண்ணன் விட்டுருந்தா இந்த கப்பத்தை அன்னைக்கே போய் கட்டிட்டு இந்த செத்து போன கிளருக்கு 3000 கொடுக்க மாட்டோமா, 3000 பக்கோடாவை கொடுத்துட்டு லூசிட்டு பார்த்து வணக்கத்தை குட் மார்னிங் சார்னு ஒரு சால்வையை கொடுத்துருந்தேன். வாங்கிட்டு நல்லவன் கட்டவும் எழுதி போகிறான். தடுத்து நிறுத்தினது தானாவதி பிள்ளை. இவர் தானாவதி பிள்ளை கதி என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? இதுக்குள்ள சப்கதை கேளுங்க. மேஜர்மேன் என்ன பண்ண, பானர்மேன் என்ன பண்ணுறான்னு தானாவதியில் கூட்டிச்சு, வாயா நீ யாருன்னு. நான் தாங்க மேனேஜரு, நம்ம தாங்க அட்வைசரு, மந்திரி, பிரதான மந்திரி. அவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்க வேணாமா? நான் பிஏ அனுப்புனேன், ராமலிங்க பிள்ளையை அனுப்புனேன். அப்போ நீ இருந்தே உள்ள? ஆமாம் நான் இருந்தேன். அப்போ என்ன சொன்னார்? சமாதானம் போருங்க வாருவேனான்னு சொன்னார். இது பதிவில் இருக்கிற என்கொயரியில். நீ என்ன சொன்ன? நான் கட்டவனுக்கு எவ்வளோ சொன்னாங்க, அவர் கேட்கலங்கன்ட்டார். ஆனால் இவங்க தான் கட்டவனுக்கு எடுத்தது. கட்டவன் இவன் தம்பி சொன்னது தட்டுறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டாரு. நீ என்ன அட்வைஸ் பண்ண தெரியும்டா, ஏதாவது அட்வைஸ் பண்ணி அவரை போட நிறுத்திருந்தீங்கன்னா கட்டவனும் தப்பிச்சிருப்பாரு, நீயும் தப்பிச்சிருப்ப. இந்த பக்கம் இத்தனை அழி வந்து என் பக்கம் திரும்ப செத்துருக்க மாட்டான். அதனால இவனை தூக்கு போடுங்கன்னாருன்னு 1790 செப்டம்பர் மாதம் இவர் தூக்கு போட்டு தலையை வெட்டி கொண்டு போய் பாஞ்சாங்குச்சி கோட்டையில் நட சொல்லிட்டார். அதேமாரி நட்டாங்க தானாவதி பிள்ளை தலையை.